நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நமது இந்த காணொளியில் இன்றைய ராசி பலன் தான் பார்க்கலாம். இன்று 22/8/2026 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 5ஆம் தேதி, தசமை திதி வளர்பிறை. இன்று கேட்டை நட்சத்திரம் மாலை 5:55 வரை, பின்பு மூல நட்சத்திரம். இன்று சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை மற்றும் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று அஸ்வினி மக மூலம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்ல நாளாக இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள், புதிய சந்திப்புகள், புதிய நண்பர்கள் அறிமுகங்கள், புதியதாக கடன் அமைப்புகள் வாங்குவதற்கும் கடன் அடைப்பதற்கும் இன்று நல்ல நாளாக அமைகிறது. மற்றும் இன்றொரு சிறப்பாக இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, கன்னியில் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, சனி, மீனத்தில், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய கோச்சாரங்களில் இருப்பு நிலை. இன்று செய்யக்கூடிய சிறப்பான செயல்களை என்னென்ன என்று பார்க்கலாம். இன்று புதிதாக ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும், நீர் சம்பந்தமாக நீர் தொட்டி அமைத்தல், நீர் தேக்கம் அமைத்தல், ஆழ்துணை கிணறு போடுதல், கிணறு பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிதாக நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கு இன்றைய ஏற்ற நாளாகவும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் மற்றும் வீடு சம்பந்தமான பழுது பார்க்குவதற்கு ஆட்களை சந்திப்பதற்கு ஏற்ற நாளாகவும், வீட்டுக்கு கால்நடை வாங்குவதற்காகவும் கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று இருக்கும். வாஸ்து பூஜை செய்வதற்கும் வீடு சம்பந்தப்பட்ட பூஜைகள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்கிறது. மேச ராசினியர்களே, உங்கள் ராசி நாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்தும், குரு மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சம்பந்தப்படக்கூடிய நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. மற்றும் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் ஒரு நீச்சமான அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய எந்த பாதிப்பும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருப்பதால் பயணத்தில் எந்தவித தடங்களும் இல்லாமல் பயண அமைப்புகள் மிக நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு தூரத்தை உறவினரை இன்று சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க மேசராசிக்காரர்களுக்கு. மற்றும் இன்று நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று உறுதியுடன் செயல்படக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. மற்றும் வீட்டில் பொருட்களை மாற்றி அமைத்தல், சிறிய பராமரிப்பு வேலைகளை செய்து விடலாம் என்ற சிறு பராமரிப்பு வேலை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. மற்றும் பண வரவை பொறுத்தவரை எதிர்பாராத சிறிய தொகை கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. சுப காரியத்திற்கான ஆரம்ப பேச்சு அல்லது அழைப்பு சம்பந்தமாக உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வரக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சோர்வை மட்டும் கொஞ்சம் பயணங்களால் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதனால் சமயம் கிடைக்கும் பொழுது இன்று ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்கள் உடல்நிலைக்கு நல்லதுங்க. மாலையில் நெருங்கியவுடன் பேசும்போது உங்களும் மன நிம்மதியும் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையுதுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு. இதனால் உங்கள் மன மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியுடன் இன்று காலையில் முதலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் புதன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் எதையுமே ஒரு புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், அதன் மூலியமாக இன்று உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மற்றும் இன்று குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒருவரின் தேவையை கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வீட்டை சார்ந்த வாங்கல் அல்லது பழுது பார்க்கும் வேலைக்கு செலவு செய்ய நேரிடலாங்க. தகுந்த அளவுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தேவையை முதலில் மதிப்பிடுங்க. தொழில் பழைய முறைக்கு பதிலாக புதிய முறையை அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி அதனால் புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு அறிமுகமாகும். அவர்கள் மூலியமாக வியாபாரம் பெருகி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆரோக்கியத்தில் உணவு முறைகளில் இன்று சற்று, அதாவது நீர் அருந்தக்கூடிய அமைப்புகளில் இன்று சற்று நீங்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் உடல் சூடு அமைப்புகள் குறையக்கூடிய நாளாக இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. சிறிய ஆன்மீக பயணம் அல்லது குழந்தைகளுடன் சிறு தூர ஒரு உணவகத்துக்கு செல்வது, ஒரு பூங்காவுக்கு செல்வது போன்ற அமைப்புகள் இன்று இரவு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு.
ராசிக்கு 6ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து அந்த சந்திரனை குச்ச குரு பார்க்கும் நல்ல நாளாக இன்று தொடங்குதுங்க. இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டி இருந்த பாக்கி வந்து சேரக்கூடிய நாளாகவும், நீங்கள் புதிதாக ஒரு இடத்தில் ஒரு கடனாகவோ உங்களிடம் பணம் கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று எழுத்து, கணக்கு, தகவல் பரிமாற்றம் போன்ற விஷயங்களில் வேகம் அதிகரித்து அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று அமையுதுங்க. ஒரு முக்கியமான ஆவணத்தை தயார் செய்யவோ விண்ணப்பிக்கவோ வேண்டியிருந்தால் அதை தாமதப்படுத்தாமல் இன்றே அதில் விண்ணப்பித்தால் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நாள் இன்று இருக்குதுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இளையவரின் படிப்பு அல்லது வேலை தொடர்பாக ஆலோசனை வழங்க வேண்டி இருக்கும். உங்கள் ஆலோசனை அந்த இடத்தில் ஏற்றப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண வரவு இருந்தாலும் பல சிறிய செலவுகள் சேர்ந்து கூடும் என்பதால் கணக்கு வைத்து கொண்டு செலவு செய்வது இன்று உங்கள் சேமிப்பிற்கு நல்ல நாளாக அமையுங்க. ஆரோக்கியத்தில் கண் சோர்வு, மதியில் அசதி ஏற்படாமல் இருக்க சற்று அதிகமான தூக்கங்கள் தேவைப்படக்கூடிய நாளாகவும், நீர் அதிகமாக அருந்தக்கூடிய நாளாகவும், இதனால் உங்கள் மன சோர்வு, உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குங்க. இன்று உங்களுக்கு கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் வளர்ப்புறையுடன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையுதுங்க கடக ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசியிலே புதன் மற்றும் உச்ச குருவுடன் இருப்பது நல்ல சிறப்பான. இதனால் உங்களுக்கு இன்று நல்ல அமைப்புகளில் மன மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்கள் பணிகளில் சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக அமையுதுங்க. இன்று குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை பற்றி சிந்திச்சு அதன் மூலியமாக சிறு சேமிப்போ அல்லதுலையோ நகை அமைப்புகள்லையோ ஏதாவது இன்று வாங்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சேமிப்பு, சொத்து அல்லது வீடுக்கான திட்டம் குறித்து விவாதம் நடைபெற்று அதை செயல்படுத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு முதல் நிலை நாளாக இன்று இருக்கலாங்க. உங்களுடைய ஆலோசனை கேட்கப்பட்டு அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டு தொழில் செய்யும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு கௌரவமும் மதிப்பும் உயரக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இதை அடிப்படையாக வைத்து முடிவு எடுப்பது பயனளிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சுப காரியம் தொடர்பாக வீட்டில் ஒருவரிடம் இருந்து நல்ல செய்தி வந்து அதன் மூலியமாக மன மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு வழக்கமான வேலையிலிருந்து சிறிது நேரம் விலக்கி இருந்து உங்களின் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. உங்களுடைய திறமை வளர்க்க ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடகராசி. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் ஏற்று கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. உங்களுக்கு இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்களின் பொருளாதார அமைப்புகளையும் வீட்டில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த தூரத்து உறவினர்கள் மூலியமாக முக்கியமாக உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியம் குறித்து பேசும்போது உங்களின் கருத்து மிக முக்கியமாக இருக்கும். உங்களின் கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதாவது இந்த பணம் தொடர்பாக எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு செலவுக்கு இப்போதே திட்டமிட்டு செயல்படுவது சேமிப்பிற்கு உகந்த நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு மற்றும் சோர்வை கட்டுப்படுத்த போதிய நீர் மற்றும் ஓய்வு அவசியம் மற்றும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனதிற்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவதால் புத்துணர்ச்சி ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களின் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியை 9ஆம் இடத்தை சம்பந்தப்படுவதால் இன்று பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தாய் வழி சொந்தத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அவர்கள் மூலியமாக சிறு ஆதாயமும் பொருள் வரவும் தன வரவும் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றும்
தனிப்பட்ட வசதிகளை மேம்படுத்த எண்ணம் வரக்கூடிய நாளாகவும், வெள்ளை ஆடை ஆபரணங்கள் இன்று வாங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உங்களுடைய தோற்றம் மற்றவர்கள் பார்த்து மதிக்கும்படி செய்யும்படியாகவும், உங்கள் சமூகத்தில் இன்று உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான வீட்டு அலங்கார பொருட்கள் விஷயங்களில் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் நீண்ட காலங்களாக வீட்டிற்கு தேவையான உங்கள் மனைவியோ கணவரோ நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பொருள் வாங்கி அவர்களை மகிழ்விக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக செஞ்சு இன்றைக்கி அதன் மூலியமாக நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒருவருடைய நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி உங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையுதுங்க. ஆரோக்கியத்தில் தோல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உணவு அமைப்புகளில் இன்று கவனம் செலுத்துவதும் நேரம் தவறாமை உணவு அருந்துவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. காரியத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதனால் நீண்ட தூர பயணத்திற்கும் குறுகிய தூர பயணத்திற்கும் திட்டமிட்டு கொள்வது இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையுதுங்க. இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும், உடல் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சிறு ஆதாயங்கள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் அவர்களுக்கு மூலியமாக ஒரு இளைய சகோதரன் இளைய சகோதரி அமைப்புகளில் அவர்களுக்கு தேவையான சிறு நல்ல விஷயங்கள் இன்று செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான மேடை கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆபீஸில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றவர்கள் தயங்கும் ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி பாராட்டு பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் மீது குடும்பத்தில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரித்து எதிர்கால பற்றிய முக்கியமான பேச்சுக்களை உங்கள் தலைமையில் நடத்தக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பண வரவு நல்ல திருப்திகரமான அமைப்பாக இருக்குதுங்க. அதே புதிய திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கத்தை சரியாக வைத்து கொள்வது மனநிலைக்கும் உடல் நிலைக்கும் நல்லதுங்க. மாலை நேரத்தில் கிடைக்கும் ஒரு சந்திப்பு புதிய எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும், புதிய தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் நல்ல முன்னே கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் அமர்ந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் இன்று நீங்கள் எந்த இடத்திலையும் நாளை என தள்ளி போடாமல் சுறுசுறுப்பாக காலை முதலே ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக உங்கள் செயல்களை இன்றே என செய்யக்கூடிய நாட்களாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. இந்த சந்திரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களின் வாழ்க்கை துணை அமைப்புகள் நண்பர்கள் பங்குதாரர்கள் இவர்கள் மூலியமாக இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இதனால் நீங்கள் மன மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு இன்று உங்களை சுற்றியுள்ள விஷயங்களில் ஆழமாக கவனித்து செயல்படக்கூடிய நாளாகவும், அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு முக்கியமான நபரிடமிருந்து கிடைக்கும் தகவல் உங்கள் முடிவை மாற்றி அதன் மூலியமாக பண வரவு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான ஏற்பாடுகள் வேகம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பண வரவு தொடர்பாக ஒரு பழைய முயற்சி பலன் கிடைச்சி அதன் மூலியமாக வரக்கூடிய பண வரவு தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் உடல் சோர்வு வெளிப்படாமல் ஓய்வு மற்றும் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மன அழுத்தத்திலிருந்து விடைபெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தும் உங்கள் ராசிநாதன் குரு 8இல் அமர்ந்தும் இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு சிறு தூர பயணங்களும் மற்றும் ஆன்மீக பயணங்களும் திட்டமிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இன்று தேவையற்ற விஷயங்களில் இருந்து விலகி மன அமைதி தரும் விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க.
குடும்பத்தில் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் உதவி நல்ல பலனை ஏற்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வரவை பொறுத்தவரை லாபத்தை விட எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செயல்படுவது இன்று உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க. மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்து ஓய்வு எடுத்துக்கொள்வது உடல்நல அமைப்பில் சிறு விரயங்களையும் மன அழுத்தங்களையும் உடல் சோர்வுகளையும் தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்குமுங்க. கோவில் அல்லது அமைதியான இடத்திற்கு சென்று சிறு தியானம் செய்வதோ ஆன்மீக பயணங்களுக்கு சென்று வருவதோ உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும் புதிய முயற்சிகளையும் அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளையும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து லாபஸ்தானத்தில் வலுவுடன் இருக்கிற காரணத்தினால் இன்று லாபங்களும் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்லர்களும் திருப்திகரமான மனநிலைமையும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக அமையுதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இன்று நண்பர்கள் அறிமுகங்கள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் எதிர்காலத்திற்கு உதவுவதற்காக உங்களின் தொழில் முன்னேற்றம் இருக்குதுங்க. மற்றும் உங்கள் வருமானத்தை உயர்த்துவதற்கு அந்த நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பாகவும் இன்று இருக்குதுங்க. இன்றைக்கி தொழில் அமைப்புகளில் பங்குதாரர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி தொழில் மற்றும் வேலை அமைப்புகளில் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முதன்மையான நாளாக இருக்குதுங்க. சுப காரியத்திற்கான அழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கால்கள் மற்றும் உடல் சோர்வை கவனித்து அதுக்கு கால்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நாளாக இன்று இருக்குதுங்க. நீண்ட நேரம் நிற்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. எதிர்பாராத சிறிய பரிசு உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கும்பராசினர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க. இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் சுகஸ்தானமும் வலுப்பெற்று வாகன அமைப்புகளில் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் அதை செயல்படுத்தக்கூடிய நாள். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த பழைய வாகனத்தை பழுது நீக்கி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. இன்று தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகள் கவனிக்கப்பட அமைப்பில் இருக்குங்க. எதிர்கால இலக்கை அடைய ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழல் இன்று உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்கும் ஒருவர் இருப்பதால் வேலைக்கும் வீட்டிற்கும் இடையே சமநிலை தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வீட்டிற்கும் இன்று முக்கியத்துவம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண வரவில் கிடைக்கும் தொகையை விட அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்றை பொறுத்து தான் இன்றைய பண சேமிப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண சேமிப்பில் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையுங்க. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் அனைத்து செயல்களும் இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க. மற்றும் தந்தை வழி அமைப்புகளில் நீண்ட நாட்களாக உங்களை சந்திக்க காத்திருந்தவர்கள் இன்று உங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அமையுதுங்க. இன்று பொறுப்புகளை குறைத்து வாழ்க்கையை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்குதுங்க. அதை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் அதில் முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. தேவையில்லாத பொருட்கள் அல்லது பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது என முடிவெடுத்து இன்று ஏதாவது ஒரு தேவையில்லாத சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் விடுவது என முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒருவரின் முடிவுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண வரவை பொறுத்தவரை இன்று பழைய கணக்குகளை முடிப்பதற்காகவும் அதன் மூலியமாக பழைய வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்று நல்ல நாளாக இருக்குங்க.